ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ ரோஸ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமன் ஜெயந்தி ஸ்பெஷல் வடமாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு. ஆக்சுவலி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை 30/2024 பார்த்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி. ஸோ அனுமனுக்கு பிடிச்ச மிளகு வடை எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோடைய ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு. நம்ம சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக டேஸ்டியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான மிளகு வடை நம்ம வந்து அழகாக செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். பார்க்குறதுக்கு இந்த வேலை ரொம்ப கஷ்டன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் கண்டிப்பாக இல்லை, ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு வடை பார்த்தீங்கன்னா மிளகு வடை. இதில் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. உளுந்து, மிளகு, சீரகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருங்காயம், இதெல்லாமே. ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியான மிளகு வடை நம்ம செஞ்சு ஆஞ்சநேயருக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். மிளகு வடை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1.5 அழாக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் 1.5 அழாக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா அதில் இருக்க அந்த மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக போகிற அளவுக்கு ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா அந்த பருப்பு ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா வந்து பருப்பு ஊறட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடி ஓரமாக வச்சுடுங்க. ஏன்னா ஊற ஊற உங்களுக்கு மாவு வந்து நல்லா அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் பருப்பு பார்த்தோன்னா எவ்வளோ இதுவாக இருக்குன்னு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா ஊறி இருக்க பருப்பை எடுத்துகிட்டு நம்ம அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக தண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ்லாம் வடிப்போம் பார்த்தீங்களா, சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு ட்ராப் தண்ணி கூட இருக்கக்கூடாது. ஏன்னா மாவு வந்து நமக்கு கட்டியாக அரைக்க போகிறோம். கொரகொரப்பாகவும் கட்டியாகவும் அரைக்க போகிறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வடை தட்டுறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு டம்ளர் வச்சு இது பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீரைலாம் அலசும் பார்த்தீங்களா, ஜல்லடை தட்டு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜல்லடை தட்டில் போட்டு விட்டுட்டோம்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இருத்து வந்துடும். ஸோ நல்லா பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ரொம்ப ட்ரையும் இல்லாமல் ஈரமும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஈரமே இல்லாமல் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கிரைண்ட் பண்ணி வந்துட்டோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக வந்து இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வடை வந்து தட்டுறதுக்கு நல்லா வரும். இப்போ எல்லா மாவையும் நம்ம அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவுலாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எல்லா மாவுமே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இருக்கிற மற்ற உளுந்தையும் அதே மாதிரி நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, மிளகு, சீரகம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 3 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாமே போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு கூடயே சேர்த்து. இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம், ரொம்ப மைய வேண்டாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ இது கூட எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குங்களா. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடை தட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா நமக்கு ஷேப் வரணுன்றதுக்காக ஒரு 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்கிறோம். என்னென்னா கொஞ்சம் வடையும் வந்து கிறிஸ்பியாக இருக்குன்றதுக்காக ஒரு 2 ஸ்பூன் இப்போதைக்கு நம்ம பச்சரிசி மாவு போட்டு கலந்துக்கிறோம். இதை இப்போ மாவு கலந்து ஓரமாக வச்சுருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடாயை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. மாவு உங்களுக்கு தட்ட வர்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு லைட்டாக கலந்து இப்போ வந்து நம்ம வடையை வந்து தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக வரும். பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் கிளாத் வச்சுக்கோங்க. அந்த ஒயிட் கிளாத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து தட்டி ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ வடை மாலை போடுறதுனா நம்ம வடை வந்து கோக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப்க்காக உங்களுக்கு சின்ன சைஸ் வேணுன்னா சின்ன சைஸ், பெரிய சைஸ் வேணுன்னா பெரிய சைஸ்க்காக தட்டிக்கங்க. தட்டிட்டு ஒரு ஹோல் போட்டுட்டு அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து நம்ம எண்ணெய் கடாயில் விட்டுடலாம். ஸோ அனுமனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச வடை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியே இருக்குது. அது ஒரு பெரிய இதுவாக போகும். பட் சிம்பிளாக நம்ம இன்னொரு டைம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடையை தட்டி ஆயிலில் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வடையாக நம்ம மெலிசா தட்டி விடலாம். இது வந்து மெலிசா தட்டினா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாவு வந்து கட்டியாக அரைச்சா தான் வடை இந்த மாதிரி வரும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெது வடை மாதிரி ஆகிடும், அப்படியே புஃப்னு ஊதி போய். ஸோ இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு வடையாக தட்டி எண்ணெயில் போட்டுருங்க.
இப்போ ஒவ்வொன்றா போட்டுடலாம். அதே மாதிரி எண்ணெய் கடாய் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப மேலேருந்துலாம் தூக்கி போடாதீங்க, கொஞ்சம் உள்ளே விட்டு தான் போடணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வடையாக போடுங்க. அது அப்படியே நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். வெந்துச்சுன்னா அதுவே வந்து மேலே எழும்பி வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் அப்படியே ப்ரௌன் கலராக மாறிடும். இது வந்து மிதமான தீயில தான் வந்து வேகணும். ரொம்ப தீ வச்சிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு கலர் வந்து மாறி போயிடும், உள்ளே வந்து வேகாது. இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றா திருப்பி போட்டு நம்ம அப்படியே வேக வச்சு எடுக்கிறோம். ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. இந்த வடை பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் தயிர் சாதத்துக்கோ சரி, இல்லை புளியோதரைக்கு, இல்லை லெமன் ரைஸ் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வடையும் கூட இது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ நீங்கள் ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வடையை ரெடி பண்ணி வச்சுட்டா கூட குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே இந்த மாதிரி வடையை நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு. கொஞ்சம் வயிறும் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். ரொம்ப டேஸ்டியான வடை பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. இப்போ வடையை எடுத்துடலாம் அப்படியே திருப்பி போட்டு. பாருங்கள் இந்த கலர் இருந்தாலே போதும் உங்களுக்கு. ரொம்ப இதுவாகிடுச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி கருத்தா மாதிரி டேஸ்ட் மாறிடும். இப்போ இந்த இதில் எல்லா வடையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற மாவெல்லாம் தட்டி போட்டுட்டு வடையாக எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான ஈஸியான டேஸ்டியான மிளகு வடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மிளகு வடை. ஸோ ஏன்னா நம்ம செஞ்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே உடைச்சோன்னா நல்லா இதுவாகிடும். ஸோ ரொம்ப டேஸ்டியான மிளகு வடை ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெசிபீஸ் செஞ்சு வீடியோ போடுறேன். ஸோ ரொம்ப ஒரு டேஸ்டியான மிளகு வடை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உடனே செஞ்சு நாளைக்கு சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு பண்ணிடுங்க. வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.